கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நாள் மாலை நேரத்திலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய பாதத்துல கடந்து வரும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிற எல்லா தேவஜனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியங்களை முன்னின்று நடத்துகிற மார்டினையாவுக்காக, இன்னும் மஸ்கட்டிலிருந்து செயல்படுகிற தேவ மனிதர்களுக்காக, பல இடங்களிலிருந்து திருவசனத்தை ஆழமாய் தியானிக்கும்படி இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 2 வாரங்கள் அந்த கிறிஸ்துவனுடைய இந்த பூமிக்குள் அவனுடைய பிரவேசனம், வெண்மையான குதிரை முதலாம் முத்திரை உடைத்த போது, சிவப்பான குதிரை 2ஆம் முத்திரை உடைத்த போது அவைகளை நாம் தியானித்தோம். 1ஆம் முத்திரை உடைத்த பொழுது அவன் சமாதானத்தின் பெயர்ல வருகிறான். 2ஆம் முத்திரை உடைத்த பொழுது அது யுத்தமாய் மாறுகிறது. இந்த நாளில வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். Revelation chapter 6 verse number 5 and 6. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இவைகளாக்கும் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது கொஞ்சம் வேகமாக ஜெபத்தோடு. முதலாவது அந்த குதிரையின் நிறத்தை பாருங்க, கருத்த நிறம். முதல்ல வெள்ளை நிறம், 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அடுத்து சிகப்பு நிறம், 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இப்பொழுது கருப்பு நிறம், 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். சிம்பாலிக்கலி இந்த கருப்பு என்கிற வார்த்தை சிம்பாலிக்கலி 7 காரியங்களை சொல்லுவார்கள். 1 டெரர், 2 டெத், 3 டிசீஸ், 4 ஃபேமின், 5 ஈவில், 6 சாரோ, 7 மார்னிங். ஒரு தடவோட நான் சொல்றேன். டெரர், டெத், டிசீஸ், ஃபேமின், ஈவில், சாரோ, மார்னிங். பயங்கரமான மரணம், வியாதி, பஞ்சம், தீமை, துக்கம், புலம்பல். இதாக்கும் இந்த பிளாக்கினுடைய சிம்பாலிக்கல் மீனிங். இனி இதுக்கு ஒரு கல்ச்சரல் மீனிங் உண்டு. கல்ச்சரல் மீனிங், கலாச்சார அர்த்தம். கலாச்சார அர்த்தம் என்னவென்றால், இன் மெனி கல்ச்சர் black is the symbol of death. பல கலாச்சாரங்களில கருப்பு என்பது மரணத்திற்கு அடையாளம். அடுத்தது நீங்க இந்த பிளாக் என்கிற வார்த்தையில என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பிளாக் மணி, பிளாக் லிஸ்ட், பிளாக் மார்க்கெட். அப்ப கருப்பு என்பது சைக்காலஜிக்கலையும் சரி, சிம்பாலிக்கலையும் அது ஒரு நல்ல நிறம் அல்ல. நல்ல நிறம் அல்ல என்பதை விட நல்ல நிறத்துக்குரிய அடையாளம் அல்ல. தயவு செய்து தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒருவேளை நான் இனி சொல்ல போற கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இது கதை அல்ல, நடந்த சம்பவம். ஒரு தடவை மார்ட்டின் லூதர் ரொம்ப கவலைப்பட்டு தன் வீட்டுல உட்கார்ந்து இருந்தான். அந்த மனைவி அவரிடத்துல எவ்வளவு பேசியும் அவர் கேட்கல. 2-3 நாட்களா பயங்கர துக்கத்துல இருக்கிறார் அவர். ஒரு நாள் திடீரென்று அவருடைய மனைவி கருத்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு, கேத்தரின் பான்போரா, என்ன நல்ல பேர் இல்ல, கேத்தரின் பான்போரா, அந்த பெண்மணி கருப்பான வஸ்திரத்தை அணிந்து கொண்டு மார்ட்டின் லூதருடைய முன்ன வந்து நிக்குது. மார்ட்டின் லூதருடைய முன்ன வந்து நிற்கும். அவர் ஆச்சரியப்பட்டு அவர் கேட்கிறாரு, நம்ம சொந்தத்துல யாராவது செத்து போனாங்களா? அப்போ அந்த கலாச்சாரத்திலையும் கருப்பு துக்கத்தையும் மரணத்தையும் தான் காட்டுது. சொந்தத்துல யாராவது செத்து போனாங்களா? உடனே அந்த மனைவி சொல்லிச்சு, ஆமா, ரொம்ப சொந்தத்துல. உடனே மார்ட்டின் லூதர் கேட்கிறாரு, ரொம்ப சொந்தத்துல யாரு இறந்து போனது? அந்த மனைவி சொல்லிச்சான், இயேசு. உடனே மார்ட்டின் லூதர் தன் மனைவியை பார்த்து கேட்க சொல்றாரு, அவர்தான் உயிர் தெழுந்தாரு. உடனே அந்த மனைவி கேக்குதான், பின்ன ஏன் நீங்க துக்கமா இருக்கணும்? இது ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடந்தத நம்ம இல்லஸ்ட்ரேஷனா சொன்னா கூட, வாட் a true story it is. When sometime we go through unbearable burden, listen to me please. When we go through unbearable burdens, heavy and high loads, we just forget the resurrection. நமக்கு அது மறந்து போகுது. உயிர்த்தார் என்கிற வார்த்தை நமக்கு மறந்து போகிறது. அப்போ கருப்பு என்பது கலாச்சாரத்தின் அடிப்படையிலையும் உளவியலின் அடிப்படையிலையும் நல்லது அல்ல, சிம்பாலிக்கலியும் நல்லது அல்ல. இங்கு அந்த குதிரையின் மேல் வருகிறவன், அந்த குதிரை கருப்பு நிறத்துல இருக்கிறது. அப்போ உண்மையில இது என்ன காட்டுது? அந்த கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமாய் தன் சுய உருவத்தை வெளிப்படுத்துகிறான். சில ஆட்களை நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியாது, ரொம்ப சிம்பிளா வருவாங்க, ரொம்ப ஹம்பிளா வருவாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? இதுதான் சூட்டபிளான ஆளோன்னு தோணும். such brilliant they are, such smart they are. ஆனா போக போக கொஞ்சம் கொஞ்சமா தாங்கள் யாருங்கிறத காண்பிக்க தொடங்குவாங்க. such is antichrist. அப்படிப்பட்ட ஒருவனாக்கும் அந்த கிறிஸ்து தன் ஸ்தானத்தை உறுதிப்படுத்துறான், தன் நிலையில நிலைப்படுகிறான், தான் யாருங்கிறத காட்டுகிறான். கருப்பான குதிரை ஏறி இருந்தவன் கையில என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த ஒரு வார்த்தை வாசிங்க, தராசை பிடித்திருந்தான். ப்ளீஸ் ரீட் தட். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். இங்க நமக்கு தெரியுது அவன் கையில என்ன இருக்கு. அந்த வெள்ளை குதிரையில வரும்போது அவன் கையில என்ன இருக்கு? வில். வில். சிவப்பு குதிரையில வரும்போது அவன் கையில என்ன இருக்கு? பெரிய பட்டயம். இப்போ அவன் கையில என்ன இருக்கு? இப்போ அவன் கையில தராசு. டாக்டர் ஆல்ஃபோர்ட், ALFORD, அவரு சொல்றாரு, டாக்டர் ஆல்ஃபோர்ட் சொல்றாரு, பேலன்சர் here is the emblem of scarcity. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தராசு ஒரு பயப்படத்தக்க அடையாளம். ஏதோ ஒண்ண அளக்க போறாங்கன்னு சொல்லும் உடனே நமக்கு என்ன தோணுது?
ஏதோ ஒண்ணு நிறுக்க போறாங்கன்னு சொல்லும்போ தட்டுப்பாடுன்னு தானே தோணுது. எப்போ ஆத்மீகம் நிறுக்கப்படுதுன்னு பாருங்க. அந்த தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க. அரண்மனைக்குள்ள போய் நின்னு ராஜாவுக்கு முன்ன தானியேல் சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணி கொடுக்கிறாரு. மெனே மெனே தெக்கேல் பேரேஸ் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி கொடுக்கிறாரு. வாசிச்சுட்டு வியாக்கியானம் பண்ணி கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. கர்த்தர் உன்னை தராசுல நிறுத்து குறைவுள்ளவனாய் கண்டான். தேவன் கையில கூட தராசு இருக்கு, நிறுக்கப்படுகிறது. எது நிறுக்கப்படுகிறது? அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்முடைய ஆத்மீகம் நிறுக்கப்படுகிறது. இந்த ஆண்டுல இவங்க இவ்வளவு வளரணும், அது தேவ திட்டம். இந்த ஆண்டுல இவங்க இவ்வளவு ஜெபிக்கணும், அது தேவ திட்டம். இந்த ஆண்டுல இவங்க இவ்வளவு தூரத்துல இந்த மெஷர்மெண்ட்ல வரணும், அது தேவ திட்டம். ஆனா மெஷர் பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்றாரு, குறைவுள்ளவனாய் கண்டேன். அங்க ஆத்மீகம் நிறுக்கப்படுது. இங்க எது நிறுக்கப்படுது? ஆகாரம் நிறுக்கப்படுகிறது. அந்த கிறிஸ்துவின் காலத்துல உணவு நிறுத்து பார்க்கப்படுகிறது. நிறுத்து பார்க்கப்பட்டு என்ன செய்யப்படுதுன்னு பாருங்க. ஒரு தடவை அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவன் நிறுத்து பார்த்து கொடுக்க போறாங்க. என்ன அளவுல கொடுக்க போறாங்க? ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை. அவ்வளவுல ஞாபகமா நில்லுங்க. அப்படின்னா என்ன பஞ்சம் வந்திருக்கு? கோதுமை பஞ்சம். கோதுமை பஞ்சம். ஒரு நிமிஷம் நான் இனி சொல்ல போற, தயவு செஞ்சு கவனிங்க. 13 பிப்ரவரி 2019, 13 பிப்ரவரி 2019, 13 February 2019, China is the leading wheat producing country in the world. உலகத்துல அதிகம் கோதுமை உற்பத்தி பண்றதுல முதலிடத்துல நிற்கிற நாடு சைனா. தொட்டு பின்னால அர்ஜென்டினா, யூரோப் யூனியன், உக்ரைன், USA, இப்படி போகுது. ஒரு ஆண்டுக்கு கவனிங்க, ஒரு ஆண்டுக்கு 759 மெட்ரிக் டன் கோதுமை தேவை. ஒரு ஆண்டுக்கு 759 மில்லியன் மெட்ரிக் டன், 759 metric ton wheat is required for a year. ஆனா விளைச்சல் 730 மில்லியன் மெட்ரிக் டன். விளைச்சல் என்பது 730 மில்லியன் மெட்ரிக் டன்னும், தேவை என்பது 759 மில்லியன் மெட்ரிக் டன்னும். அப்போ வருகிறத விட தேவையானது கொஞ்சம் அல்ல, கிட்டத்தட்ட 30 மில்லியன் மெட்ரிக் டன். அதுல நின்னுட்டு ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க,
അനുകൂലമല്ലാത്ത കാലനിലകൾ വരുമ്പോ അതാക്ക് നമ്മ ഗവനിക്ക വേണ്ടിയത്. അനുകൂലമല്ലാത്ത കാലനിലകൾ വരുമ്പോ ഇത് இன்னும் ബാധിക്കപ്പെടും. അടുത്തത് അതെവിട മുഖ്യം, டெசர்ட்டினுடைய பரப்பளவு கூடிக்கொண்டே போகிறது. பால் நிலத்தின் அளவு கூடிக்கொண்டே போகிறது. பாதிப்பு இன்னும் அதிகமாகும். நிகழ்கால உலகம் மனிதனுடைய மிக முக்கியமான தேவையான உணவுகளில் ஒன்று பற்றாக்குறையை நோக்கி படியெடுத்து வைக்கிறது. எல்லாருக்கும் புரியுது அப்படின்னு நான் நம்புறேன். நவம்பர் 14, 2018, நவம்பர் 14, 2018, நவம்பர் 14, 2018, ஸ்டெஃபானி பிரையண்ட் அமெரிக்காவுடைய யுஎஸ் மார்க்கெட் அனலிஸ்ட். அவங்க சொன்னது என்ன தெரியுமா? குளோபல் வீட் கன்சம்ஷன் has reached its highest level in 2018. 2018 நவம்பர்ல சொல்றாங்க, 2018ல இதுவரை இல்லாத அளவு மனுஷன் கோதுமையை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறான். என்ன படிப்படையா மனுஷன் வேதம் சொல்லுகிற வசனத்தை நோக்கி காலடி எடுத்து வைக்கிறான் அப்படின்னு பாருங்க. முடியல. ஒரு பணம் பாருங்க, ஒரு பணம் பாத்தீங்களா? ஒரு பணம்னா என்ன? 2 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 20:2. வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். ஒரு பணம்னா என்ன? ஒரு பணம்னா 1 டே சேலரி, ஒரு நாள் சம்பளமாக்கும் ஒரு பணம். நிகழ்கால கணக்கின்படி ஒரு பணம்னா $7.5. $7.5 அதாக்கு ஒரு பணம். உங்களுக்கு தெரியலையா? பைபிள்ல ஒரு பெண்மணி கர்த்தருடைய பாதத்துல கொண்டு ஊற்றினது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மார்க் சாப்டர் 14 and verse number 5. அது எவ்வளவு பணம் தெரியுமா? 300 பணம். அந்த வசனத்தை வாசிங்க. மார்க்கு 14:5. இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். அப்போ 300 நாள் சேலரி, ஒரு நாள் சம்பளம் ஒரு பணம்னா 300 நாள் சம்பளம் 300 பணம். யூதர்களுடைய சனிக்கிழமை ஓய்வு நாள். யூதர்களுடைய ஓய்வு நாட்களை மாற்றி பார்த்தா அந்த 300 பணத்தை சம்பாதிக்க she has to work for an year. புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தருடைய பாதத்துல கொண்டு வச்சது ஒரு ஆண்டு சம்பளம். You know, sometimes we calculate. கர்த்தருடைய பாதத்துல கொண்டு வச்சிட்டு we calculate, நம்ம கணக்கு பார்க்கிறோம், இவ்வளவு கொடுத்தேன்னு சொல்றோம். Often we do that mistake. பல நேரங்கள்ல நாம் அதை பண்றோம். A woman in the presence of God just casted 1 year's salary. இனி
ஒரு படி கோதுமை. ஒரு படி கோதுமைன்னா ஒரு ஆளுடைய ஒரு நாளுக்கு தேவையான கோதுமை. ஒரு ஆள் ஒரு நாள் புசிப்பதற்கு தேவையான கோதுமை ஆக்கும் ஒரு படி கோதுமை. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படின்னா ஒரு நாள் சம்பளத்துல அன்னைக்கு சாப்பிட வேண்டியது. எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நம்புறேன். அது பஞ்சத்தை நோக்கியுள்ள ஒரு பயணம் என்று நமக்கு புரிகிறது. உலகம் ஒரு சொல்லப்படாத பஞ்சத்தை நோக்கி போகிறது. ஏன் அப்படின்னா சிவப்பு குதிரையில வரும்போ யுத்தமாக்கும். யுத்தத்தை தொடர்ந்து உண்டாகிற பஞ்சம். famine followed by a war. அந்த பானிப்பட்டு போருக்கு பின்னால பிரபலமான வியாதிகளும் கொடிய தரித்திரமும் மனிதர்களை பிடித்ததை போல ஒரு போருக்கு பின்னால உண்டாகிற வறுமை. அடுத்து நல்ல காலத்துல, நல்ல காலம்னா இந்த செழிப்பான காலத்துல ஒரு பணத்திற்கு 8 படி கோதுமையும் ஒரு பணத்திற்கு 24 படி வார்கோதுமையும் கிடைக்கும். அக்கார்டிங் டு டேக் பைபிள். டேக் பைபிளினுடைய கணக்குப்படி நல்ல காலத்துல, இந்த ஃபேமின் ஒன்று பஞ்சம் ஒன்று இல்லாத காலத்துல ஒரு பணத்திற்கு 8 படி கோதுமையும் ஒரு பணத்திற்கு 24 படி வார்கோதுமையும் கிடைக்கும். இந்த கணக்க மையமா வைத்துக்கொண்டு டேக் பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டா 12 மடங்கு பஞ்சம். famine is in its 12-fold. எவ்வளவு பெரிய பஞ்சம்? 12 மடங்கு பெரிய பஞ்சம். அடுத்து ஒரு வார்த்தை பாருங்க, do not disturb wine and oil. கோதுமை அளந்து கொடுக்கப்படுது. ஆனா அடுத்து ஒரு கட்டளை பிறக்குது, எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது. இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒவ்வொன்னா நாம பார்க்க போறோம். நம்பர் 1, ஃபுட் ஆக்ட். ஃபுட் ஆக்ட் 1858 ஆம்ஸ்டர்டாம் என்கிற இடத்துல கூடின சில மனிதர்கள் எடுத்த ஒரு முடிவாக்கும் ஃபுட் ஆக்ட், உணவு பாதுகாப்பு சட்டம். அப்போ எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதீர்கள், கோதுமைய அளந்து கொடுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சிலர் சொல்லுகிறது என்னன்னு கேட்டா கடுமையான உணவு பாதுகாப்பு சட்டம் வரும். கவனிங்க, அதாக்கு நம்பர் 1, கடுமையான உணவு பாதுகாப்பு சட்டம் வரும். இந்த ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமையும் ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமையும் முத்திரை தரித்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். It's not everybody can go and get it. Only the people who has the number in their forehead or their hands. தங்கள் வலது கையிலாவது தங்கள் நெற்றியிலாவது முத்திரை தரித்தவங்களுக்கு தான் இந்த கோதுமை கிடைக்கும். அதையும் நாம ஞாபகத்தில் வச்சிருக்கணும். இனி அந்த எண்ணெயும் திராட்சரசமும் அதற்கான அர்த்தங்கள் ஒவ்வொன்னா பார்க்கலாம். 1, wine and oil shows the blessings of Israel. God does not allow
the enemy to touch the blessings of Israel. இது ஒன்னாவது அர்த்தம். எண்ணெயும் திராட்சரசம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற செழிப்பு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற செழிப்பை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சத்துரு தொட ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. This is the first meaning. இரண்டாவது அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது ஒன்னாவது அர்த்தம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் மீனிங்? ஒன்னாவது அர்த்தம் என்பது இஸ்ரவேல் ஜனத்திற்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், எண்ணெயும் திராட்சரசமும், அதை சத்துரு தொட விட மாட்டார். ஏன்னா இந்த ரெண்டு வார்த்தைகளை நாம இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில தான் பார்க்கிறோம் அடிக்கடி. அதை சத்துரு தொடும்படி ஆண்டவர் விடுவதில்லை. ஒன்னாவது அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், எண்ணெய் சமம் பெட்ரோல், திராட்சரசம் சமம் ஃபுட். Food and petrol will be controlled by Antichrist. உணவும் பெட்ரோலிய பொருட்களும் அந்தி கிறிஸ்துவினாலே கண்ட்ரோல் செய்யப்படும். இது ஒரு அர்த்தம். நம்பர் 3, இது மூணாவது அர்த்தம் என்பது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவமாக்க தயவு செய்து நீங்க கவனிக்கணும். AD 92 இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சாதாரணமான விவசாயங்களை எல்லாம் விட்டுட்டு அவர்கள் ஒலிவ மரத்தை நடவும் திராட்சை தோட்டங்களை நடவும் தொடங்கினார்கள். AD 92 people of Israel turned to cultivate olive tree and vineyard. AD 92 காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மற்ற விவசாயங்களை எல்லாம் விட்டுவிட்டு தங்கள் கவனத்தை திராட்சை தோட்டத்தை நடுவதிலையும் ஒலிவ மரத்தை நாட்டுவதிலையும் திருப்பிக் கொண்டார்கள். எல்லா இடங்களிலும் திராட்சை தோட்டமும் எல்லா இடங்களிலும் ஒலிவ மரங்களை நட்டார்கள். அப்பொழுது டொமிஷியன் என்கிற சீசர், டொமிஷியன் என்கிற சக்கரவர்த்தி எல்லா திராட்சை தோட்டங்களை அழிக்கவும் எல்லா ஒலிவ மரங்களை வெட்டி போடவும் கட்டளையிட்டான். அதனுடைய கொடிய பகுதி என்னன்னு கேட்டா, இங்க ஒரு வார்த்தை என்கிறதாக பிரிஞ்சுக்கிடணும். அந்த ஒலிவ மரங்களை வெட்டி அந்த ஒலிவ மரங்களை சிலுவை ஆக்கி யூதர்களை அந்த சிலுவையில் அடித்தார்கள். லட்சக்கணக்கில் யூதர்கள் ஒலிவ மரத்தின் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும்போ அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். இது ஒரு பின்னணி. எது ஒரு பின்னணி? AD 92 அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒலிவ மரத்தையும் திராட்சை தோட்டத்தை நடும்படி திரும்பின பொழுது அவைகளை எல்லாம் வெட்டி போடும்படி ராஜா கட்டளை இட்டதுனால இப்போ ஒரு கட்டளை, ஒலிவ மரத்தையும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதிருங்கள். இது ஒரு அர்த்தம். மீனிங் நம்பர் 4, நாலாவது அர்த்தம், this is the right one. கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி. பாத்தீங்களா? எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து. இங்க எண்ணெயும் திராட்சரசம் எதுக்கு சொல்லி இருக்கு? மெடிசின். உள்ளான காயத்துக்கு திராட்சரசமும் வெளிவான காயத்துக்கு எண்ணெயும். For the healing of inner wound you are given wine, for the healing of visible wound you are given oil. வேதத்தின்படி உண்மையிலே இது என்ன? உண்மையிலே வேதத்தின்படி இது மெடிசின். அப்போ இப்படி சொல்லலாம், 3ஆம் முத்திரை உடைத்த பொழுது கருப்பு குதிரை புறப்பட்டு வந்தது.
அதன் மேல் ஏறி இருந்தவன் தராசை பிடித்திருந்தான். He just controlled food, petrol, medicine. உணவுத்துறை, பெட்ரோலியத்துறை, மருத்துவத்துறை அவ்வளவும் அந்த கிறிஸ்துவனுடைய கண்ட்ரோல்ல போகுது. எவ்வளவு தெளிவா இருக்குல்ல நம்ம வசனங்களை கோர்த்து கோர்த்து போகும்போ. இனி ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், வெள்ளை குதிரையிலையும் அவன் இமிட்டேஷன் பண்ணினான், சிவப்பு குதிரையிலையும் அவன் இமிட்டேஷன் பண்ணினான், கருப்பு குதிரையில அவன் இமிட்டேஷன் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். மேபி கருப்பு குதிரையில அவன் இமிட்டேஷன் பண்ணினானா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சகரியாவின் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அங்க பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவன் இமிட்டேட் பண்றானா இல்லையா. 8 முதல் 10 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். அப்ப இங்கேயும் அவன் இமிட்டேஷன் பண்றான். பூமி எங்கும் சுற்றி பார்க்கும்படி கர்த்தர் அனுப்பி விடுகிற குதிரைகளுக்கு சமமான குதிரையில தான் இவன் வாரான். அதுலயும் அவன் இமிட்டேஷன் பண்றான். 1-2 காரியங்களை நீங்க தயவு செய்து தெளிவாய் கவனிக்கணும். 11 ஏப்ரல் 2020 40 million children in India went to bed without food. அதாவது மார்ச் மாசத்துல லாக்டவுன் தொடங்குது. ஏப்ரல் 11ஆம் தேதி உள்ள கணக்கு 4 கோடி இந்திய பிள்ளைகள் ஆகாரம் இல்லாம தூங்க போயிருக்கிறாங்க. 4 கோடி. அந்த கணக்கு அப்படியே வச்சுக்கிடுங்க. 12 ஆகஸ்ட் 2020, 12 ஆகஸ்ட் 2020. அதாவது 11 ஏப்ரல், இப்ப 12 ஆகஸ்ட். 12 ஆகஸ்ட் 2020ல 115 மில்லியன் children in India went to bed without food. அதாவது 11.5 கோடி. நாலு கோடியில் இருந்தது 4 மாசத்துக்குள்ள 11.5 கோடி. இதே பூமியின் மறுபக்கத்தோடு யோசிச்சு பாருங்க. 50,000 பேர் உண்ண வேண்டிய உணவு ஒரு நாளில மனுஷன் வீணாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் வீணாக்கப்படுகிற சாப்பாடு 50,000 பேர் சாப்பிட வேண்டிய. இது தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் இட் வித் இட்ஸ் ஓன் கிரெடிட்ஸ். அதனுடைய கௌரவத்துல நீங்க அதை எடுக்கணும். ஒரு பஞ்சம் வருவது அவ்வளவு கடினமான சூழ்நிலை, கடினமானது அல்ல என்கிற ஒரு நிலைமைக்குள்ள நாம வந்து விட்டோம். கிட்டத்தட்ட நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 5 கருத்துக்களை வேகமாய் நான் சொல்றேன், கவனிங்க. 5 கருத்துகள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணெய எதற்கு பயன்படுத்தினார்? ஒண்ணு, தேவாலயத்தின் விளக்கை எரிய பண்ணும்படி எண்ணெயை பயன்படுத்தினார்கள். லெவிட்டிகஸ் சாப்டர் 24 and verse number 2. லேவியராகமம் 24 அதிகாரம் 2வது வசனம். அப்போ ஆயில எதற்கு பயன்படுத்துறாங்க? அபிஷேகம் பண்ணும்படி. ஒண்ணு, தேவாலயத்தின் விளக்கை எரிய விடும்படி. 2, அபிஷேகம் பண்ணும்படி. 3, எண்ணெய் எதற்கு பயன்படுத்தினாங்க? 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எண்ணெய் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? பாதுகாப்புக்கு. இந்த செம்மறி ஆடுகள் அப்படிங்கிறது they are very feeble beings. அவைகள் ரொம்ப சாதுவானவைகள். இது இப்படி குனிஞ்சு பச்சலையை மேய்ஞ்சிட்டு போகும்போது என்ன பண்ணு தெரியுமா? பச்சலைக்குள்ள மறைந்து இருக்கிற பாம்புகள் இதை பத்தும். அப்படி இது குனிஞ்சு மேய்ஞ்சிட்டு போகும்போ இதனுடைய சரியான இந்த நெற்றியில கொத்தும். நெற்றியில கொத்தப்பட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த ஆடு சுருண்டு விழுந்துச்சா? 1. 2, இஸ்ரவேலில நோஸ் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு ஃப்ளை உண்டு. நோஸ் ஃப்ளை. அது ஒரு வகையான ஈ. அது கூட்டமா பறந்து வந்து ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிற இடத்துல அப்படி குபுக்கண் இறங்கி ஆடுகளுடைய மூக்குக்குள்ள போகும். ஆடுகளுடைய மூக்குக்குள்ள போய் என்ன பண்ணும்னா அந்த உள்ள போய் பிரெயின்ல முட்டை போட்டு வைக்கும். இந்த பிரெயினுக்குள்ள விழுந்த அந்த முட்டை இந்த பிரெயினை சாப்பிட தொடங்கும். வெளியே ஆடு நல்லாதான் இருக்கும், ஆனா உள்ள இதனுடைய பிரெயின் அது சாப்பிட்டுட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நின்ன இடத்துல இந்த ஆடு ஓடி வேதனை தாங்காம தலையை கொண்டு மோதி செத்து போகும். இது ரெண்டுமே வெளியே தெரியாது. மறைந்திருக்கிற பாம்பும் வெளியே தெரியாது. மேல பறந்து வர அந்த ஈக்கள் எந்த ஆட்டுக மூக்குக்குள்ள நுழைஞ்சுட்டும் தெரியாது. இந்த ரெண்டும் நடக்காம இருக்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆடுகளை மேயும்படி வெளியே இறக்கும் முன்னே ஒவ்வொன்னா பிடிச்சு நிறுத்தி ஆடுகளுக்கு தலையில நல்ல எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. இந்த எண்ணெய் தேய்க்கப்பட்ட ஆடு மேய்ஞ்சிட்டே போகும்போ இந்த எண்ணெயினுடைய வாசனையில பாம்பு ஓடி போகும். எண்ணெய் தேய்க்கப்பட்ட ஆடு மேய்ஞ்சிட்டே போகும்போ மூக்கி அந்த ஆட்டினுடைய அந்த ஆடுகளுடைய பக்கத்துல பறந்து வராது. பாதுகாப்புக்காக ஒரு ஆட்டுக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சா கீழே இருந்து வருகிற ஆபத்தும் தொட முடியாது, மேலே இருந்து வருகிற ஆபத்தும் தொட முடியாது. இந்த லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடு நான் சொல்றேன், உங்க தலைக்கு மேல விழுந்த அபிஷேகம் பூலோகத்திலிருந்து செயல்படுகிற அந்தகார வல்லமைகளும் உங்களை தொட முடியாது. வான மண்டலத்திலிருந்து செயல்படுகிற அந்தகார வல்லமைகளும் உங்களை தொட முடியாது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். உடரபலபரபலவ சந்த பிரௌடபரபலவா ரெந்தல் கபரபலபரியம் தரபலவா. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும்
ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி வல்லமையோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த வல்லமைகள் உங்களை தொடாதபடி, எந்த சத்துரு உங்களை தொடாதபடி, எந்த பிரதிகூலம் உங்களை தொடாதபடி, whether secret problem or public problem, whether secret enemy or public enemy, whether private enemy or public enemy, not to harm you, not to touch you, உங்களை தொடாதபடி God has anointed your head with his oil. ரபம் கமம் கதனம் கடகல் கதனம் அந்தல் பிரௌடமரவரவா வானமண்டலத்திலிருந்து பறந்திறங்குகிற வல்லமையும் பூமியில நடமாடுகிற அசுத்த வல்லமையும் என்ன தொடாதபடி அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். என்ன பயங்கரமான அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். எண்ணெய் எரிய விடுகிறது, எண்ணெய் அபிஷேகம் பண்ணுகிறது, எண்ணெய் பாதுகாக்கிறது. ஏசாயா 61:3 அங்க சொல்லி இருக்கு, துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், oil of joy instead of sadness. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உங்களால் மாற்ற முடியாத ஏதாவது துக்கங்கள், உங்களால் மாற்ற முடியாத ஏதாவது வேதனைகள், உங்க முயற்சிக்கு அப்பாற்பட்ட ஏதாவது டென்ஷன்கள் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதானா, நீங்க அதை மேற்கொள்ளும்படி எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஒருவேளை தோற்று போயிருக்குமானால், டுநைட் இந்த ராத்திரி அவர் உங்க தலைய ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்ன கூடிய காலத்துக்குள்ள நாம போறோம் இல்லையா? தேசத்துல பெரிய பஞ்சம் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த தேசத்தின் வழியா அலெக்சாண்ட்ரிய நாட்டு கப்பல் போனது. கரையில நின்ன ஜனங்களிடத்துல யாரோ சொல்லி கொடுத்தாங்க, அலெக்சாண்ட்ரிய கப்பல்ல பிரெட் கொண்டு போறாங்க. பசியின் கொடுமையில் இருந்த ஜனங்கள் எல்லாம் கடல்ல இறங்கி நீந்த தொடங்கினாங்க, கப்பலை லட்சியம் வைத்து. ஜனங்கள் எல்லாம் ஓடி நீந்தி அலெக்சாண்ட்ரிய கப்பலுக்குள்ள ஏறி உள்ள இருக்கிற பிரெட் எடுத்து சாப்பிடலான்னு பார்த்து ஆவேசத்தோட உள்ள கை நீட்டினப்போ உள்ள இருந்த என்ன தெரியுமா? சர்க்கஸ் கூடாரத்துல போடும்படி கொண்டு போயிட்டு இருந்த மணல். பசி தாங்காம மணலை வாரி வாய்க்குள்ள போட்டாங்களா. sand instead of bread. எந்த மனுஷனும் வாழ முடியாத காலத்துக்குள்ள உலகம் அடி எடுத்து வைக்க போகுது. ஏன் இப்படி ஒரு காலத்துல நான் வந்து மாட்டுனனோ அப்படின்னு மனுஷன் நினைக்கத்தக்க விதத்துல, கைவிடப்பட்டு விட்டேனே அப்படின்னு கதறத்தக்க விதத்துல மனுஷன் வேதனைப்படுகிற நாட்கள் வருது. இஃப் யூ டோன்ட் ஹாவ் மார்க், முத்திரை இல்லையே உணவில்லை, முத்திரை இல்லையே பெட்ரோல் இல்லை, முத்திரை இல்லையே மருந்து இல்லை, அப்படிங்கிற ஒரு காலத்துல the world is just going to step into. ஒரு வார்த்தையை நான் கடைசியில சொல்லி முடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு 2 குதிரைகளை பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சேன். நேரம் போய்விட்டது. இனி ஒன்ன தொடங்க நான் முடிக்கவும் முடியாது. உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடி அந்த அபிஷேகத்தை நாம ஒண்ணு புதுப்பிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. God is going to break your sorrow into joy.
கர்த்தர் நம்முடைய துக்கங்களை உடைத்து ஆனந்தமாய் மாற்றுகிறார். நம்மை பாதுகாக்கும்படி ஆண்டவர் நம்முடைய தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். நம்மை அபிஷேக தைலத்தின் கிரீடத்தை நமக்கு தருகிறார். எந்த நேரமும் பிரகாசிக்கும்படி கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். நம்மை ஒப்பு கொடுக்கலாம், ஜபிக்கலாம். ஹல்லேலூயா. புடரபல சந்தரபல பிரியாந்தல் பிரௌடபரபலவ. கண்ணை மூடி அப்படியே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. எல்லாரும் அப்படியே கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லாரும், ஆண்டவரே உம்முடைய கரங்கள் என்ன ஒப்படைக்கிறேன். என் டென்ஷனை விட உம்முடைய அபிஷேகம் பெரியது. என் பலவீனத்தை விட உம்முடைய அபிஷேகம் பெரியது. என் பிரச்சனையை விட அபிஷேகம் பெரியது. Anointing is greater than all my problem. Anointing is greater than all my needs. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய பிரசன்னத்தில் எங்களை கொண்டு வந்து மகள பண்ணுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீர் தொடுகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி. பல இடங்களில் இருக்கிற நாங்கள் ஒருமித்து உடைய வசனத்தின் ஆழ்ந்த சத்தியங்களை தியானிக்கும்படி நீர் கிருபை தருகிறீரே, உமக்கு நன்றி. ஒன்னும் அறியாத யோவானுக்கு விஞ்ஞான காலத்துல நடக்க போகிறவைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தினீரே. அதை எங்கள் வீடுகளின் அறைக்குள்ள இருந்து கொண்டு நாங்கள் ஆழ்ந்து தியானிக்கிற வாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு துணையாய் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். மஸ்கட்ல இருக்கிற தேவ சபை, தேவ மனிதர்கள், தேவ ஜனங்கள் எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். பல இடங்கள் இருந்து கேட்கிறவருக்காய் ஸ்தோத்திரம். மாற்றினேவுக்காய் ஸ்தோத்திரம். அடுத்த பைபிள் ஸ்டடியில் நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை தாழ்த்தி உடைய நல்ல கரங்களை தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் நமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.